ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. இந்த வீடியோவில் கெம்பிளாஸ்ட் சன்மார் என்ற ஐபிஓ பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கம்பெனி ரிலேட்டடாக சோஷியல் மீடியாஸில் நிறைய நெகட்டிவ் அப்டேட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த நெகட்டிவ் அப்டேட்ஸில் எதெல்லாம் ஆக்சுவலாக நெகட்டிவ் அப்டேட்ஸ் அண்ட் எதெல்லாம் ஆக்சுவலாக நெகட்டிவே இல்லைன்றதை நம்ம ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் இதே போல் கடைசியாக நான் இந்த ஐபிஎல் அப்ளை பண்ணுறேனா இல்லையான்றதையும் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஒர்த்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஃபர்தர் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு செகண்ட் கூட ஆகாது. ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட ஒர்க்கை நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்களோ இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸோ புதுசா எந்த ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றதா இருந்தாலும் நம்ம சேனலோட ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மார்க்கெட்டோட ஃப்ரீ லைவ் அப்டேட்ஸுக்கு இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கிற டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த சிஎஸ்எல் கம்பெனி, அதாவது கெம்பிளாஸ்ட் சன்மார் லிமிடெட்ன்ற கம்பெனி பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியோட பழைய டீலிஸ்டிங் அப்டேட்ஸ் நிறைய வந்துகிட்டு இருக்கு. அதாவது சோஷியல் மீடியாஸ்ல பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி ஒரு 10 வருஷம் முன்னாடி 5 ரூபீஸ்க்கு ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து டீலிஸ்ட் ஆனாங்க. ஆனா இப்போ ஐபிஓட யூஃபோரியா யூஸ் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்குள்ள மறுபடியும் 540 ரூபீஸ்க்கு வராங்கன்னு நிறைய நெகட்டிவ் அப்டேட் சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். ஓகே, ஆக்சுவலா இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்தாங்க. ஆனா ஒரு 10 வருஷம் முன்னாடி, அதாவது அரௌண்ட் 2012 வாலண்டரியா ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து டீலிஸ்ட் ஆனாங்க. ஆனா அப்படி டீலிஸ்ட் அனௌன்ஸ் பண்றப்போ அவங்களோட ஃப்ளோர் பிரைஸ் மட்டும் தான் பாத்தீங்கன்னா 4.5 ரூபீஸ் பர் ஷேரா இருந்தது. ஆனா ஃபைனல் எக்ஸிட் பிரைஸ் அரௌண்ட் 15 ரூபீஸ் பர் ஷேரா இருந்தது. அண்ட் ஈவன் அப்படி 15 ரூபீஸ்க்கு வெளியே போயிருந்தாலும் இப்போ 541 ரூபீஸ்க்குன்றது ரொம்பவே அதிகம் நினைக்கலாம். ஆனா நீங்க கவனிச்சீங்கன்னா அப்படி 15 ரூபீஸ்க்கு வெளியே போனப்போ அவங்களோட ஃபேஸ் வேல்யூ 1 ரூபியா இருந்தது. ஆனா இப்போ ஐபிஓல வர்றப்போ ஃபேஸ் வேல்யூ பாத்தீங்கன்னா 5 ரூபீஸா இருக்கு. ஸோ அப்படி இப்போ இருக்கிற வேல்யூவேஷன் டேர்ம்ஸ்ல பாக்குறப்போ 15 into 5, அதாவது 75 ரூபீஸ்க்கு தான் அவங்க ஆக்சுவலா எக்ஸிட் ஆனாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். ஆனா ஸ்டில் 75 ரூபீஸ்க்கு எக்ஸிட் ஆகி இப்போ 541 ரூபீஸ்க்கு வராங்கன்றது கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனா இதோட டைம் பாருங்க, அதாவது 10 வருஷத்துல 75 ரூபீஸ்ல இருக்கிற ஸ்டாக் 541 ரூபீஸ்க்கு வருதுன்றது ஓரளவுக்கு ரீசனபிள் தான். அண்ட் அதுலயும் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ்ல இருக்கிற ஸ்டாக்னு பாத்தீங்கன்னா இது ரொம்பவே ஆர்டினரின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி 10 வருஷத்துக்கு முன்னாடி டீலிஸ்ட் ஆகிறப்போ அவங்க அனௌன்ஸ் பண்ண ஃப்ளோர் பிரைஸ் தான் 4.5 ரூபீஸா இருந்தது. அண்ட் ஃபைனல் எக்ஸிட் பிரைஸ்ன்றது 15 ரூபீஸா இருந்தது. அண்ட் ஈவன் அதை இப்போ இருக்கிற ஃபேஸ் வேல்யூ டேர்ம்ஸ்ல பாக்குறப்போ அது அரௌண்ட் 75 ரூபீஸா இருக்கு. ஸோ இதனால சோஷியல் மீடியாஸ்ல 4.5 ரூபீஸ்ல வெளியே போன ஸ்டாக் இப்போ 541 ரூபீஸ்க்கு உள்ள வராங்கன்னு சொல்ற அந்த அப்டேட்டை இக்னோர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த கம்பெனி பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி ஆரம்பிச்சது 1985ல. அண்ட் இந்த கம்பெனி இந்தியாவில் ஒன் ஆஃப் த லீடிங் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் மேனுஃபேக்சர்னு சொல்லலாம். அண்ட் அப்படி எந்தெந்த ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸை மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னு பார்க்குறப்போ முக்கியமா ஸ்பெஷாலிட்டி பேஸ்ட் பிவிசி ரெசினை மேனுஃபேக்சர் பண்றாங்க. அண்ட் அதே போல கஸ்டம் மேனுஃபேக்சரிங் ஆபரேஷன்ஸ்ன்ற பேர்ல ஆக்ரோ கெமிக்கல், பார்மாசூட்டிக்கல் அண்ட் அதே போல ஃபைன் கெமிக்கல் செக்டாருக்கு தேவையான ஸ்டார்டிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் அதே போல இன்டர்மீடியட்ஸை மேனுஃபேக்சர் பண்றாங்க. அண்ட் இதை தாண்டி அதர் கெமிக்கல்ஸையும் மேனுஃபேக்சர் பண்றாங்க. அதாவது இவங்க மேனுஃபேக்சர் பண்ற அதர் கெமிக்கல்ஸ்னு பாக்குறப்போ முக்கியமா குளோரோமீத்தேன்ஸ், காஸ்டிக் சோடா, ஹைட்ரோஜன் பெராக்சைடு அண்ட் அதே போல ரெஃப்ரிஜரண்ட் கேஸ். அண்ட் இதுல ஸ்பெஷாலிட்டி பேஸ்ட் பிவிசி ரெசினை பத்தி பார்க்கணும்னா முக்கியமா இது ஆர்டிபிஷியல் லெதர் அண்ட் அதே போல கிளவுஸ், கன்வேயர் பெல்ட்ஸ் அண்ட் அதே போல கோட்டட் ஃபேப்ரிக்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஸ்பெஷாலிட்டி பேஸ்ட் பிவிசி ரெசினை மேனுஃபேக்சர் பண்றதுல இவங்க தான் இந்தியாவிலே லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரரா இருக்காங்க. அடுத்து நம்ம முன்னாடியே சொன்னது போல இவங்க ஆக்ரோ கெமிக்கல், பார்மாசூட்டிக்கல் அண்ட் அதே போல ஃபைன் கெமிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஸ்டார்டிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் அதே போல இன்டர்மீடியட்ஸை மேனுஃபேக்சர் பண்றாங்க. அண்ட் அந்த செக்மெண்டோட பேர் கஸ்டம் மேனுஃபேக்சரிங் ஆபரேஷன்ஸ்னு வச்சிருக்காங்க. அண்ட் அடுத்து குளோரோமீத்தேன்னு பாத்தீங்கன்னா இதை மெயினா பார்மாசூட்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ்ல சால்வெண்டா யூஸ் பண்றாங்க. அண்ட் அதே போல ரெஃப்ரிஜரன்ட்ஸ் அண்ட் ஆக்ரோ கெமிக்கல்ஸ்ல ரா மெட்டீரியலாவும் யூஸ் பண்றாங்க. அண்ட் இந்த குளோரோமீத்தனை மேனுஃபேக்சர் பண்றதுல சவுத் இந்தியாலே, அதாவது தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், கேரளா அண்ட் அதே போல புதுச்சேரியிலன்னு பாக்குறப்போ இவங்க தான் லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரரா இருக்காங்க. அடுத்து காஸ்டிக் சோடான்னு பாக்குறப்போ மெயினா அதை பாத்தீங்கன்னா டெக்ஸ்டைல்ஸ், பேப்பர், பல்ப் அண்ட் அதே போல வாட்டர் ட்ரீட்மெண்ட், ஆர்கானிக் கெமிக்கல்ஸ், இன்ஆர்கானிக் கெமிக்கல்ஸ், பார்மாசூட்டிகல்ஸ், சோப்ஸ், டிட்டர்ஜென்ட் அண்ட் அதே போல குளோரினேட்டட் பாராஃபின் வேக்ஸ் என்ற அப்ளிகேஷன்ஸ்ல யூஸ் பண்றாங்க. அண்ட் இவங்க காஸ்டிக் சோடா மேனுஃபேக்சர் பண்றதுல சவுத் இந்தியாலே 3rd லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரரா இருக்காங்க. அண்ட் அதே போல ஹைட்ரோஜன் பெராக்சைடுன்னு பாக்குறப்போ மெயினா இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ் ஆன டெக்ஸ்டைல் ப்ளீச்சிங், பேப்பர், பல்ப் ப்ளீச்சிங் அண்ட் அதே போல வாட்டர் ட்ரீட்மெண்ட்ல யூஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ற ப்ராடக்ட்ஸ்னு சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த ப்ராடக்ட்ஸோட ரெவென்யூ மிக்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஆஸ் ஆன் 2021 டேட்டா படி பார்க்குறப்போ
இவங்களோட ஓவரால் ரெவென்யூல ஸ்பெஷாலிட்டி பேஸ்ட் பிவிசி ரெசின்ல இருந்து வர ரெவென்யூ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 58%ல இருக்கு. அண்ட் அதுவே கஸ்டம் மேனுஃபேக்சரிங் ஆப்ரேஷன்ஸ், அதாவது ஆக்ரோ கெமிக்கல், பார்மாசூட்டிக்கல் அண்ட் அதே போல ஃபைன் கெமிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ற ஸ்டார்டிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் அதே போல இன்டர்மீடியட்ஸ் மேனுஃபேக்சர் பண்றதுல இருந்து இவங்களோட ஓவரால் ரெவென்யூல 13.13% கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ இப்படி ஓவரால் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸை மட்டும் பார்க்குறப்போ இவங்களோட ஓவரால் ரெவென்யூல கிட்டத்தட்ட 71.09% கான்ட்ரிபியூட் பண்ணுது. அண்ட் அதர் கெமிக்கல்ஸ்னு பார்க்குறப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா குளோரோமீத்தேன் வந்து அரௌண்ட் 11.1% ரெவென்யூ கான்ட்ரிபியூட் பண்ணுது. அண்ட் அதுவே காஸ்டிக் சோடா வந்து அரௌண்ட் 9.85% ரெவென்யூ கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஓகே, அடுத்து இந்த கம்பெனி வந்து இந்த வருஷம் CCVLன்ற இவங்களோட ஒரு சப்சிடரி கம்பெனியை ஃபுல்லாக அக்வயர் பண்ணாங்க. அதாவது 100% ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து அக்வயர் பண்ணாங்க. அண்ட் அந்த CCVLன்ற கம்பெனி பார்த்தீங்கன்னா கெம்ப்ளாஸ்ட் கடலூர் வினைல்ஸ் லிமிடெட். அண்ட் ஆக்சுவலாக இந்த கம்பெனி வந்து இந்தியாவில் சஸ்பென்ஷன் பிவிசி ரெசினை மேனுஃபேக்சர் பண்ணுறதுல செகண்ட் லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரராக இருக்காங்க. அண்ட் அதுவே சவுத் இந்தியன் ரீஜன் பார்க்குறப்போ இவங்க தான் லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரராக இருக்காங்க. ஓகே, அடுத்து எங்களோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ்னு பார்க்குறப்போ இவங்களுக்கு மொத்தமாக வந்து 4 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. 3 வந்து தமிழ்நாட்டில், இன்னொன்று வந்து புதுச்சேரியில். அது தமிழ்நாட்டில்னு பார்க்குறப்போ மேட்டூர், அடுத்து பெரிகை அதாவது ஹொசூரில், அண்ட் அடுத்து வந்து வேதாரண்யத்தில் இருக்கு. அண்ட் அது புதுச்சேரின்னு பார்க்குறப்போ காரைக்காலில் ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இருக்கு. அண்ட் இவங்களோட மேட்டூர் ஃபெசிலிட்டியில் வந்து 48.5 மெகாவாட்டுக்கு கோல் பேஸ்டு கேப்டிவ் பவர் பிளான்ட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுவே இவங்களோட காரைக்கால் ஃபெசிலிட்டியில் 8.5 மெகாவாட் அண்ட் 3.5 மெகாவாட் கெப்பாசிட்டி கொண்ட 2 நேச்சுரல் கேஸ் பேஸ்டு கேப்டிவ் பவர் பிளான்ட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் வேதாரண்யத்தில் தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட இருந்து சால்ட் ஃபீல்ட்ஸை லீஸ்க்கு வாங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த லீஸ் வந்து எக்ஸ்பைரி இருக்கு, இப்போ ரெனியூவல் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எங்களோட குளோரின் மேனுஃபேக்சரிங்க்கு தேவையான சால்ட் எல்லாமே வந்து இந்த வேதாரண்யம் சால்ட் ஃபீல்ட்ஸ்லேருந்து எடுத்துக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் அது போல் குளோரின் மேனுஃபேக்சரிங்கில் எலக்ட்ரோலிசிஸ் ப்ராசஸ்க்கு தேவைப்படுற அதிகமான பவர் எல்லாமே வந்து இவங்களோட ஓன் பவர் பிளான்ட்லேருந்து எடுத்துக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இப்படி ஆல்மோஸ்ட் இவங்களோட கெமிக்கல் பிளான்ட் எல்லாமே வந்து இன்டகிரேட்டடாக ஒர்க் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து இவங்களோட கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம். ஃபினான்ஷியல் 2021 பார்த்தீங்கன்னா இவங்களோட மேட்டூர் ஃபெசிலிட்டியில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி பேஸ்ட் பிவிசி ரெசினோட மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி வந்து ஆல்மோஸ்ட் 91% யூட்டிலைசேஷனில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அது இப்போ குளோரோமீத்தேனும் வந்து அரௌண்ட் 91% யூட்டிலைசேஷனில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அது காஸ்டிக் சோடா வந்து 64% அண்ட் ஹைட்ரோஜன் பெராக்சைடு வந்து 42%. ஆனால் இவங்களோட முக்கியமான ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டி பேஸ்ட் பிவிசி ரெசின் அண்ட் இது போல குளோரோமீத்தின். ஸோ அப்படி பார்க்குறப்போ அதோட மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டிஸ் எல்லாமே நல்லாவே யூட்டிலைஸ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஈவன் கடலூர் ஃபெசிலிட்டியில் இருக்கிற சஸ்பென்ஷன் பிவிசி ரெசினோட மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டியும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 88% யூட்டிலைசேஷனில் இருக்கு. அண்ட் அது கீழே இருக்கிற டேப்லெட் காலம் பார்த்தீங்கன்னா ஹொசூரில் இருக்கிற ஃபெசிலிட்டி. அண்ட் அது வந்து 71% ஆப்ரேட்டிங் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அடுத்து வந்து இந்த இண்டஸ்ட்ரியை பற்றி பார்க்கலாம். அதாவது ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் இண்டஸ்ட்ரினாலே ஒரு ஹை க்ரோத் இண்டஸ்ட்ரி. ஆனால் அந்த ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ்லேயே நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ அப்போ ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணுற ஸ்பெஷாலிட்டி பேஸ்ட் பிவிசி ரெசினை பற்றி பார்க்குறப்போ இந்த ஸ்பெஷாலிட்டி பேஸ்ட் பிவிசி ரெசினோட இந்தியாவோட டிமாண்ட் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தியாவுக்கு தேவைப்படுற டிமாண்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 143 KTPA, அதாவது கிலோ டன்ஸ் பர் ஆனமா இருக்கு. ஆனால் இந்த ஸ்பெஷாலிட்டி பேஸ்ட் பிவிசி ரெசினை நம்ம இந்தியா ப்ரொடியூஸ் பண்ணுற கெப்பாசிட்டின்னு பார்க்குறப்போ வெறும் 78 கிலோ டன்ஸ் பர் ஆனமா தான் இருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்போ கிட்டத்தட்ட 45% ஆஃப் த டிமாண்ட் வந்து நம்ம இம்போர்ட் வழியாக தான் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இந்த ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸோட சப்ளை வந்து நம்ம இந்தியாவில் பத்தாம நம்ம ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது கிட்டத்தட்ட 45% இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணுற இந்த கெமிக்கலுக்கு டிமாண்ட் வந்து ரொம்பவே அதிகமாக நம்ம இந்தியாவிலே இருக்கு. அண்ட் இன்னும் இதோட டிமாண்ட் வந்து அடுத்த 5 இயர்ஸில் 6 to 8% CAGRல க்ரோ ஆகுன்ற ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் அது போல கஸ்டம் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸ், அதாவது ஆக்ரோ கெமிக்கல்ஸ், பார்மாசூட்டிக்கல் அண்ட் அது போல ஃபைன் கெமிக்கல் செக்டருக்கு தேவைப்படுற ஸ்டார்டிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் இன்டர்மீடியட்ஸோட டிமாண்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த 5 இயர்ஸில் கிட்டத்தட்ட 12% CAGRல க்ரோ ஆகுன்ற ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் அதுவே காஸ்டிக் சோடாவோட டிமாண்ட் வந்து டெக்ஸ்டைல் பார்க்ஸோட இம்ப்ளிமெண்டேஷன்ல பூஸ்ட் ஆகும்னு சொல்றாங்க. அண்ட் ஹைட்ரோஜன் பெராக்சைடோட டிமாண்ட் வந்து அடுத்த 5 இயர்ஸ்ல 6 to 7% CAGRல க்ரோ ஆகுன்ற ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் அடுத்து குளோரோமீத்தனோட டிமாண்ட் வந்து அடுத்த 5 இயர்ஸ்ல 8 to 9% CAGRல க்ரோ ஆகுன்ற ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஓவரால் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸோட டிமாண்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த 5 இயர்ஸ்ல நல்லாவே க்ரோ ஆகுன்ற ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, அடுத்து இந்த கம்பெனியோட ப்ரமோட்டர்ஸோட ஷேர் ஹோல்டிங்கை பற்றி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ப்ரமோட்டர் பார்த்தீங்கன்னா சன்மார் ஹோல்டிங்ஸ் லிமிடெட்ன்ற கம்பெனி. ஸோ அவங்க கிட்ட கிட்டத்தட்ட 98.81% ஸ்டேக் இருக்கு. அண்ட் அது ப்ரமோட்டர் குரூப் கம்பெனியான சன்மார் இன்ஜினியரிங் சர்வீசஸ் லிமிடெட் கிட்ட 1.19% ஸ்டேக் இருக்கு. ஸோ இப்படி ப்ரமோட்டர் அண்ட் ப்ரமோட்டர் குரூப் கம்பெனிஸ் கிட்டயே இவங்களோட என்டையர் 100% ஸ்டேக் இருக்கு. அண்ட் இந்த ஐபியோட ஆஃபர் ஃபார் சேல்ல செல் பண்ற ஷேர் ஹோல்டர்னு பார்க்குறப்போ இந்த ப்ரமோட்டர் அண்ட் ப்ரமோட்டர் குரூப் கம்பெனி தான். ஓகே, அடுத்து இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸை பார்க்கலாம்.
2019ல இந்த கம்பெனியோட ஓவரால் இன்கம் பார்த்தீங்கன்னா, அதாவது டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1266 crores இருந்திருக்கு. அண்ட் 2020ல ஆல்மோஸ்ட் சேம், அதாவது 1265 crores இருந்திருக்கு. அண்ட் அது 2021ல 3815 crores இருந்திருக்கு. ஆனால் ஆக்சுவலாக அந்த 2021ல சிசிவிஎல்ன்ற கம்பெனி 100% ஸ்டேக் அக்வயர் பண்ணதுனால தான் அதோட ரெவன்யூ வந்து இந்த 2021லேருந்து சேர்த்து காட்டுறாங்க. அண்ட் அதனால தான் 2020லேருந்து 2021 கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ ரெவன்யூ ரொம்பவே இன்க்ரீஸ் ஆன மாதிரி தெரியுது. அண்ட் அது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்னு பார்க்குறப்போ 2019ல அரௌண்ட் 118 crores இருந்திருக்கு. 2020ல 46 crores குறைஞ்சிருக்கு. அண்ட் 2021ல 410 crores இருக்கு. அண்ட் ஈவன் இந்த ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸோட ஜம்புக்கும் பார்த்தீங்கன்னா 2021ல சிசிவிஎல் கம்பெனி அக்வயர் பண்ணதான் காரணமாக இருக்கு. அண்ட் இதனாலே இபிஎஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2021ல ரொம்பவே ஜம்ப் ஆயிடுச்சு. அண்ட் பாரோவிங்ஸ்னு பார்க்குறப்போ 2019ல அரௌண்ட் 252 crores இருந்திருக்கு. அது 2020ல அரௌண்ட் 1288 crores இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் 2021ல 2110 crores இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட பாரோவிங்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து இந்த கம்பெனியோட ஃபியூச்சர் ஸ்ட்ராட்டஜிஸாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி நல்லா டெவலப் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இது இப்போ ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியும் என்ஹான்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சியில் ஃபோக்கஸ் பண்ணி அவங்களோட ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து இந்த கம்பெனியோட வேல்யூவேஷனை பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் பார்க்குறப்போ, அதாவது பிஇ ரேஷியோன்னு பார்க்குறப்போ ஃபினான்ஷியல் 2021 இபிஎஸ் எடுத்து பார்க்குறப்போ ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதாவது 17.67 பிஇ ரேஷியோ வருது. நம்ம முன்னாடியே சொன்னது போல ஃபினான்ஷியல் 2021ல சிசிவிஎல்ன்ற கம்பெனி அக்வயர் பண்ணதுனால தான் அவங்களோட ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகி ஓவரால் இபிஎஸ்ன்றது ரொம்பவே ஜம்ப் எடுத்திருக்கு. அண்ட் அப்படி போன ஃபினான்ஷியலோட இபிஎஸ் வச்சு பார்க்குறப்போ பிஇ ரேஷியோ ஆல்மோஸ்ட் 250க்கு மேலே போகுது. அண்ட் ஈவன் மற்ற லிஸ்டட் பியர்ஸோடவும் பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக கம்பேர் பண்ணுறதுக்கு இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு டைப் ஆஃப் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ்க்கு ஒவ்வொரு மார்ஜின்ஸ் இருக்கும். ஸோ அதனால வேல்யூவேஷனும் பார்த்தீங்கன்னா மற்ற லிஸ்டட் பியர்ஸோட டேரெக்டாக கம்பேர் பண்ணுறது அந்தளவுக்கு கரெக்டாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து ஐபிஓ டேட்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த ஐபிஓ வந்து இன்னைக்கு, அதாவது August 10th ஆல்ரெடி ஓப்பன் ஆயிருக்கு. அண்ட் இது வந்து August 12th க்ளோஸ் ஆகுது. அண்ட் இதோட ஃபேஸ் வேல்யூ வந்து நம்ம முன்னாடியே சொன்னது போல ₹5 per ஷேர். அண்ட் ஐபிஓ ப்ரைஸ் பேண்ட் வந்து 530 to 541 rupeesக்கு வராங்க. அண்ட் இந்த ஐபிஓ உங்களுக்கு வேணும்னா, அண்ட் இந்த ஐபிஓ ஓவரா சப்ஸ்கிரைப் ஆயிருந்ததுன்னா அப்பர் பிரைஸ் பேண்டான 541 rupeesனு கொடுத்து அப்ளை பண்ணுங்க. இல்லை கட் ஆஃப் ப்ரைஸை செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணுங்க. அண்ட் இதோட லாட் சைஸ் வந்து 27 ஷேர்ஸ். அண்ட் இது போத் பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி லிஸ்ட் ஆகுது. அண்ட் இதோட இஷ்யூ சைஸ் வந்து 3850 crores. அதில் ஃப்ரெஷ் இஷ்யூ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1300 crores. அண்ட் அது ஆஃபர் ஃபார் சேல் வந்து 2550 crores. அண்ட் இந்த ஐபிஓட அலாட்மெண்ட் டேட் வந்து அரௌண்ட் August 18th இருக்கு. அண்ட் லிஸ்டிங் டேட் வந்து August 24th இருக்கு. அண்ட் இந்த ஐபிஓல அப்ளை பண்ணுறதுக்கு மினிமம் உங்ககிட்ட 14,607 rupees இருக்கணும். அண்ட் இந்த ஐபிஓல ரீட்டைல் கேட்டகரிக்கு 35% ரிசர்வ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஐபிஓக்கு அப்புறமா ப்ரமோட்டர்ஸோட ஹோல்டிங்ஸ் வந்து 100%லேருந்து 54.99% குறையும். அண்ட் இந்த கம்பெனியோட ஆப்ஜெக்டிவ்னு பார்க்குறப்போ இந்த கம்பெனி வந்து 1270 crores என்சிடிஸ், அதாவது நான் கன்வெர்ட்டபிள் டெபெஞ்சர்ஸை வந்து இஷ்யூ பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த என்சிடிஸை இயர்லி ரீபே பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த ஐபிஓட ஃப்ரெஷ் இஷ்யூ ப்ரொசீட்ஸில் 1238 crores யூஸ் பண்ணிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கம்பெனி வந்து இந்த என்சிடிஸை 7 years டென்யூருக்கு இஷ்யூ பண்ணாங்க. அது ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 2019 டிசம்பரில் இஷ்யூ பண்ணாங்க. அண்ட் இதோட மெச்சூரிட்டி டேட் வந்து 2026 டிசம்பர் வரைக்கும் இருக்கு. ஆனால் இதில் விஷயம் என்னன்னா, இந்த என்சிடிஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 17.5% per annum இருக்கு. அதாவது இந்த என்சிடிஸை ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த கம்பெனி இயர்லி 17.5% இன்ட்ரெஸ்டாகவே பே பண்ண வேண்டியதாக இருக்கு. ஸோ அப்படி இயர்லி இந்த கம்பெனி 17.5% இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணுறது குறைச்சாலே இவங்களோட ஃபினான்ஷியல் காஸ்ட்ன்ற எக்ஸ்பென்சஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மியாகி இவங்களோட ஓவரால் ப்ராஃபிட்ன்றது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த என்சிடிஸ் எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாகவே எர்லி ரிடெம்ஷன் பண்ணுறதுக்கு இந்த ஐபிஓட ஃப்ரெஷ் ப்ரொசீட்ஸில் 1238 crores யூஸ் பண்ணிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து இந்த ஐபிஓக்கு வந்து கிரே மார்க்கெட் டிமாண்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 5%ல தான் இருக்குது. நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி தான் ஐபிஓட கிரே மார்க்கெட் டிமாண்ட் எல்லாமே வந்து டே பை டே இன்னும் கொஞ்சம் கூடலாம் இல்லை குறையலாம். ஓகே, அடுத்து முக்கியமாக இந்த கம்பெனியோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த கம்பெனியோட பாசிட்டிவ்ஸ்னு பார்க்குறப்போ இந்த கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணுற ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸில் ஓரளவுக்கு ஸ்ட்ராங் மார்க்கெட் போர்ஷன் இருக்குதுன்றது இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டராக இருக்குது. அண்ட் இது போல் ஓவரால் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸோட டிமாண்ட் அண்ட் க்ரோத்தே வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவ் ஃபேக்டராக பார்க்குறேன். அண்ட் இது போல் எக்ஸ்பீரியன்ஸ்டு மேனேஜ்மெண்ட் டீமும் இந்த கம்பெனிக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டராக பார்க்குறேன். ஓகே, அடுத்து நெகட்டிவ்ஸ்னு பார்க்குறப்போ ஆக்சுவலாக இந்த கம்பெனிக்கு வந்து நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்குது. ஸோ அதில் முக்கியமான நெகட்டிவ்ஸ்னு பார்க்குறப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து எதுக்கு டீலிஸ்ட் ஆனாங்கன்னு தெரியல. அண்ட் இப்போ எதுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் மறுபடியும் வராங்கன்றது நம்மளுக்கு புரியல.
அண்ட் ஆக்சுவலாக நம்ம முன்னாடியே சொன்னது போல அப்போ டீலிஸ்ட் ஆன ப்ரைஸும் இப்போ வர ப்ரைஸும் வந்து ரொம்பவே அப்நார்மலாக இல்லைனாலும் என்ன காரணத்துக்காக டீலிஸ்ட் ஆனாங்க அண்ட் இப்போ எந்த ரீசனுக்காக உள்ள வராங்கன்றது இன்னும் கொஞ்சம் கிரே ஏரியாவாக தான் இருக்கு. அண்ட் ஈவன் சோஷியல் மீடியாஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி ரிலேட்டடாக நிறைய நெகட்டிவ் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அதில் முக்கியமாக வந்து இந்த கம்பெனி டிரான்ஸ்பரண்டாகவே இருக்க மாட்டாங்கன்ற ஒரு டாக்ஸும் இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து அந்த டைமில் உண்மையாக இருந்ததா இல்லையான்றது நம்மளுக்கு தெரியலனாலும் ஓரளவுக்கு நெகட்டிவ் சென்டிமெண்ட் கிரியேட் ஆச்சுனாலே டிமாண்ட் கம்மியாகும். அது வந்து லிஸ்டிங் கெயின்ஸை ரொம்பவே இம்பாக்ட் பண்ணும். ஸோ அதனால் டேரெக்டாக ஐபிஎல் அப்ளை பண்ணுறதை விட லிஸ்ட் ஆன பிறகு இதோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றதை பொறுத்து எங்கே செட்டில் ஆகுதுன்றதை பொறுத்து நீங்கள் வந்து ஒரு டெசிஷன் எடுக்கலாம். ஆனால் அப்படியே ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸோட ஸ்டாக்கை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் ரொம்பவே நல்ல ஸ்டாக்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் அதில் பர்டிகுலராக நம்ம சேனலோட ஃபேவரட்னு பார்த்தீங்கன்னா தீபக் நைட்ரேட். ஓகே, அடுத்து நெகட்டிவ்னு பார்க்குறப்போ இந்த கம்பெனியோட ப்ரமோட்டர் கம்பெனியான சன்மார் இன்ஜினியரிங் சர்வீசஸ் லிமிடெட்ன்ற கம்பெனி வந்து சிசிவிஎல் கம்பெனியோட 100% ஷேர்ஸை பிளெட்ஜ் பண்ணி ஹெச்டிஎஃப்சி கிட்ட இருந்து அதிகமாக லோன் வாங்கியிருக்காங்க. அதாவது அரௌண்ட் 1220 crores லோன் வாங்கியிருக்காங்க. அண்ட் அதே போல் இந்த ஐபிஎல் பார்த்தீங்கன்னா ப்ரமோட்டர்ஸ் வந்து அவங்களோட 45% ஸ்டேக் ஆஃப்லோட் பண்ணுறதுன்றது ஒரு நெகட்டிவ் ஃபேக்டராக பார்க்குறேன். அண்ட் அதே போல் இவங்களோட இன்னொரு குரூப் கம்பெனியான டிசிஐ சன்மார் கெமிக்கல்ஸ் என்ற கம்பெனியும் கடன் வாங்கினதுக்கு இந்த கம்பெனியோட ப்ரமோட்டர்ஸ் தான் வந்து கேரண்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆக்சுவலாக அந்த டிசிஐ சன்மார் கெமிக்கல்ஸ் என்ற கம்பெனி பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக லாஸ்ட் 3 yearsஆவே லாஸ் தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி லாஸ் போஸ்ட் பண்ணுற கம்பெனி வந்து கடன் வாங்கினதுக்கு இந்த கெம்ப்ளாஸ் சன்மார் லிமிடெட் என்ற கம்பெனியோட ப்ரமோட்டர்ஸ் கேரண்டி கொடுத்ததுன்றது ஒரு நெகட்டிவாக பார்க்குறேன். அண்ட் அதே போல் இந்த கம்பெனிக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க்கும் பார்க்குறேன். அதாவது இவங்களோட மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ் எல்லாமே வந்து ஒரே ரீஜனில் தான் இருக்குன்னு சொல்லலாம். அதாவது தமிழ்நாடுன்னு புதுச்சேரின்னு சொன்னாலும் ஓவராலாக ஒரே ரீஜனில் கான்சன்ட்ரேட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அண்ட் அதே போல் ப்ராடக்ட்னு பார்த்தாலும் அவங்களோட ஸ்பெஷாலிட்டி பேஸ்ட் பிவிசி ரெசினில் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த ரெவன்யூ டிபெண்டன்சி இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 58% ஒரே ப்ராடக்ட்டில் இருக்குது. அண்ட் என்னதான் அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து டிமாண்ட் நம்ம இந்தியாவிலே ரொம்பவே அதிகமாக இருந்தாலும் ஒரே ப்ராடக்ட் மேலே டிபெண்ட் அதிகமாக ஆகுறதுன்றது ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக பார்க்குறேன். ஸோ இப்படி ஓவராலாக கிரே மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு வந்து அந்தளவுக்கு பாசிட்டிவாக இல்லை. ஸோ அதனால் என்னதான் வந்து இந்த கம்பெனி வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாலோ இல்லை நல்ல க்ரோத் அண்ட் டிமாண்ட் இருந்தாலும் கவர்னன்ஸ் இஷ்யூஸும் ரொம்பவே நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. அண்ட் அதே போல் லிஸ்டிங் கெயின்ஸ்க்கு வந்து ஓவரால் மார்க்கெட் டிமாண்டும் எந்த அளவுக்கு இருக்குன்றதை நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்குறப்போ நான் பர்சனலாக வந்து இந்த ஐபிஓவை அவாய்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். அண்ட் ஒருவேளை ஓவரால் மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவ் டர்ன் ஆச்சுன்னா அப்போ வேணா அப்ளை பண்ணலான்னு யோசிப்பேன். ஆனால் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணலான்னு தான் பார்க்குறேன். அண்ட் ஒருவேளை என்னோட டெசிஷனில் சேஞ்ச் ஆச்சுன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனல் இல்லைனா டெலிகிராம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி டெலிகிராம் ஆப்ல இருந்து தமிழ் பங்கு சந்தைன்னு சர்ச் பண்ணுங்க. அரௌண்ட் 22,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே இருக்கிற நம்மளோட சேனல் வரும். அதில் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட இந்த ஒர்க் அண்ட் எஃபர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களோ இல்லை உங்க தெரிஞ்சவங்க டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறப்போ நம்ம சேனலோட ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆக்சுவலாக ஐபிஓனா என்னன்னு தெரியலன்னு நினச்சாலோ இல்லை ஐபிஓவில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியலன்னு நினச்சாலோ நம்ம சேனலில் இருக்கிற ஐபிஓ பிளேலிஸ்ட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஃபியூ வீடியோஸை பாருங்கள். ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் ஆர் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கிற டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் அப்படியே இந்த வீடியோ ரிலேட்டடாக எந்த ஒரு கமெண்ட்டாக இருந்தாலும் பண்ணுங்க. ஈவன் சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு, செம்மையா இருக்குன்னு கூட கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்க முன்னாடி வர. அது வரைக்கும் டேக் கேர். ஜெய் ஹிந்த்.